welcome back to KLTTN Foods. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all good. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ரெசிபி தான் பார்க்க போறோம். So one of the favorite and famous கேரளா ரெசிபி இஸ் அவியல் தான் பார்க்க போறோம். ஸோ அவியல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தி கூட. ஏன்னா வந்து அதில் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 வெஜிடபிள்ஸ் அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இது வந்து வித்தின் 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ஸோ பெரிய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டிங் தான். இந்த கட்டிங் இல்லை, வெஜிடபிள் கட்டிங். ஸோ வெஜிடபிள் கட்டிங் தான். ஸோ அந்த வெஜிடபிள் கட்டிங் மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. பிகாஸ் அது இதோட முக்கியமான விஷயமே. ஸோ மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவியலுக்கு தேவையான காய்கறிகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது தான். நான் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, அவியலோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த காய்கறியில் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் இதை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த எப்படி வந்து கட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் நம்ம ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியும் எடுத்திருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மூடி எடுத்து மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய ப்ராசஸ் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி தேங்காய், நெக்ஸ்ட்டு குருமிளகு, சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 95% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக தண்ணி இருக்குது. ஸோ அதை வந்து தனியாக ஈர்த்து எடுத்துருங்க. தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கம்மியாக இருந்தால் தான் அது தெரிஞ்சு போயிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதோட லைட்டாக பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும். இப்போ அதோட பச்சை வாசனை போனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். லைட்டாக மூடி புளிச்சிருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை நடுவில் வச்சுட்டு அந்த காயெல்லாம் வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ அந்த சூட்லேயே வந்துட்டு அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்த தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் மிக்ஸே ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அவியல் இஸ் ரெடி நவ். அட்லாஸ்ட் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். மறக்காமல் இது வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.